கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 23 அதிகாரம் 5 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோவாபின் ராஜாவான பாலாக் இஸ்ரவேல் மக்களை சவிப்பதற்காக பிலேயாம் என்ற தீர்க்கதரிசிக்கு பரிசும் பணமும் கொடுத்து அனுப்பினான். ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்கள் மீது கொண்ட அன்பினாலும் இஸ்ரவேல் மக்கள் தகுதியற்றவர்களாக இருந்த போதும் தேவன் பிலேயாம் வாயில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைத்து இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பிலேயாம் 3 முறை சபிக்க முயன்ற போதும் தேவன் அவன் வாயில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைத்து இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நீதிமொழிகள் 10 அதிகாரம் 6 வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்களுடைய வாயை அடைக்கும் என்று. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அநேக நேரம் நமக்கு முகத்துக்கு நேராகவும் நம் சென்ற பின் நமக்கு பின்புறமாகவும் அநேகர் நம் ஆசீர்வாதங்களை கண்டு எரிச்சல் அடைந்து நம்மை தூட்டும் போதும் நம்மை சபிக்கும் போதும் தேவன் அவ்வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாற்றி இன்னும் அநேகருக்கு தேவனுடைய சாட்சியாக நம்மளை எழும்பி நம்மளை நிற்க செய்கிறார். அல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.